அனைவருக்கும் அன்பான வணக்கம். மாணவ செல்வங்களே, நாம் இயல் 4 பாடப்பகுதியை பார்த்து வருகிறோம். அதில் விரிவானம், இதழாளர் பாரதி என்ற பகுதியை இன்று நாம் விரிவான பகுதி என்று நாம் காண்போம். நுழையும் முன் இதில் பாரதியாருடைய ஒரு கடிதம், பாரதியார் பற்றி எப்படி அவரை பற்றி ஒரு தந்தையும் மகளும் பேசுவது போல ஒரு கடிதம், அதாவது அன்புசால் அப்பாவிற்கு என்று மகள் எழுது கடிதமும், அன்பு மகள் வானதிக்கு என்று அப்பா எழுதும் கடிதமும் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. பாரதியாரை பற்றி அப்பாவிடம் மகள் கேட்பதும், அவரை பற்றி மகளிடம் அப்பா சொல்வதும் இக்கதையினுடைய பொருள். சரி, இப்பொழுது கதை நம்மளுடைய பாடப்பகுதி செல்வோம். கல்வி என்பது பள்ளியில் அல்லது கல்லூரியில் மட்டும் பெறப்படுவதன்று. கல்வி கற்பவரின் இதழ்களிலும் நடைமுறை அறிவை பெறுவதுடன் அதற்கேற்ப வாழவும் முனைகின்றனர். இவ்விதழ்களின் ஆசிரியர்கள் சமூகத்திற்கு தேவையான பாடங்களை முன்வைக்கின்றனர். சிறந்த பத்திரிகையாளன் நல்ல ஆசான் என்பதில் ஐயமில்லை. பாரதியும் இங்கு இதற்கு விளக்கன்று. செம்மொழியாக திகழும் நம் மொழி புதிய நடையும் புதிய உடையும் புதிய பொருளும் கொண்டு எழுச்சியுடன் திகழ காரணமாக அமைந்த தமிழ்ச்சிற்பி பாரதியின் மற்றொரு பரிமாணம் இதழியல் பணி அப்படிங்கிறார். அதை சொல்கிறார், கல்வி என்பது பள்ளியில் அல்லது கல்லூரியில் மட்டும் பெறுவது என்று கிடையாது. பள்ளிகளை மட்டும் கற்றுக்கிறோம், கல்லூரியில் மட்டும் அதுவும் கிடையாது. கல்வி கற்பவர்கள் இதழ்களிலும் நடைமுறை அறிவை பெறுவதுடன் கல்வி கற்கணும், படிக்கணும், இதழ்கள் படிக்கணுங்கிற நடைமுறை அறிவை பெறுவதுடன் அதற்காக வாழவும் செலவும் முனைகின்றனர். இவ்விதழ்களுடைய ஆசிரியர்கள் சமூகத்திற்கு தேவையான பாடங்களை முன்வைக்கிறார்கள் சொல்கிறார். இந்த சமுதாயத்துக்கு இப்போ என்ன தேவை அதை தான் முன்வைக்கிறாங்கன்னு சொல்கிறார். சிறந்த பத்திரிகையாளர் நல்ல ஆசான் என்பதில் ஐயமில்லைங்கிறார். பாரதியும் இதற்கு விளக்கன்றுன்னு சொல்கிறார். விதி விலக்கு கிடையாது. அவரும் செம்மொழியாக திகழும் நம் மொழி புதிய நடையும் புதிய உடையும் புதிய பொருளும் கொண்டு எழுச்சியுடன் திகழ காரணமாக அமைந்த தமிழ்ச்சிற்பி பாரதியின் மற்றொரு பரிணாமம் இதழியல் பணி அப்படிங்கிறார். பாரதி என்ன தான் சொல்கிறார் பார்த்தியா, பாரதி ஒரு பணியாற்றியிருக்கார். அதை சொல்கிறார், சிறந்த பத்திரிகையாளர் நல்ல ஆசான் என்பதில் ஐயமில்லை. சரி, இவருடைய பாரதியின் இதழியல் பணி என்ன அப்படிங்கிறதான் இந்த கடிதத்தினுடைய நோக்கமே. சரி, என்ன அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். அப்படின்ட்டு 10/10/2018 10-15 முற்பகலில் பாரதி எழுதிய கடிதம் இது. அதை பற்றி தான் அந்த மகள் அப்பாவுக்கு எழுத ஒரு கடிதம் தான் சேர்க்குறார். எழுதுது அந்த பொண்ணு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் யாருன்னா அன்புசால் அப்பாவிற்கு அப்படின்ட்டு வானதி எழுது கடிதம், அப்பாவுக்கு எழுது கடிதம். பாரதியார் பற்றி, பாரதியார் எப்படியெல்லாம் கடிதம் எழுதினார், அவருடைய இதழியல் பணிகள் என்ன, எப்படியெல்லாம் சமூகத்திற்கு என்னென்ன தொண்டாற்றினார், அதை பற்றியெல்லாம் என்னது, அதை பற்றியெல்லாம் கேட்குது அவங்க அப்பா கிட்ட பார்ப்போம். என்ன தன்னுடைய தந்தையிடம் அந்த மகள் என்ன கேட்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். வானதி நான் வச்சுக்கோங்க. அன்புசால் அப்பாவிற்கு கடிதம் எழுதுவது மறந்து போன இன்றைய சூழலில் அத்தனையும் பேசிவிட முடியாத காலப்பெரு இடைவெளியில் இதை எழுதுகிறேன். ஆமாம், கடிதம் எழுதுவது மறந்து போன இந்த சூழலில் அத்தனையும் பேசிவிட முடியாத காலப்பெரு இடைவெளியில் இதை நான் எழுதுகிறேன்னு சொல்லுது. கடிதம் இப்போ யாரும் எழுதுறது கிடையாது. கடிதம் எழுதுகிறாங்களா? எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கெல்லாம் மின்னஞ்சல் தான். சில மின்னஞ்சல் எழுதுறாங்க, வாட்ஸ்அப்பில் எல்லாமே என்ன டைப் பண்ணி அனுப்பிச்சிட்றாங்க. சில பேர் டைப்பு அதை கூட என்ன பண்ணுறாங்க, சிரமப்பட்டு என்ன வாய்ஸ் ரெக்கார்ட் பேசி அதை அனுப்பிச்சி விட்டுறாங்க. இன்றைக்கி அப்படி மாறி போச்சு. இப்பொழுது மின்னஞ்சல் வசதி இருப்பதால் கடித தொடர்பில் ஏற்பட்ட பெரும் இடைவெளி குறைந்தது. சிறு வயதில் எனக்கு பாரதியின் கவிதைகளை அறிமுகப்படுத்தியவர் நீங்கள் தான். அவங்க அப்பாட்ட சொல்லுது, அப்பா இப்பொழுது மின்னஞ்சல் வசதி இருப்பதால் கடித தொடர்பில் ஏற்பட்ட பெரும் இடைவெளி குறைந்து போச்சுங்கிறது.
சிறுவயதில் எனக்கு பாரதியின் கவிதைகளை அறிமுகப்படுத்தியவர் யார்? நீங்கள் தான். மகாகவி என்ற பேரொலியில் பாரதியின் பல பரிமாணங்கள் மறைந்துள்ளன. அதில் மறைந்து இருக்குதுங்கிற மகாகவி என்ற பேரொலியில் பாரதியின் பல பரிமாணங்கள் அதில் மறைந்துள்ளனங்கிற என நீங்கள் அடிக்கடி கூறுவீர்கள் அப்பா அப்படிங்கிற. அண்மை காலமாக பாரதியின் இதழியல் பணியை பற்றி நூல்களை படித்து வருகிறேன். இதை தங்களிடம் பகிர்ந்து கொள்ளவே மின்னஞ்சல் அப்படிங்குது. அந்த பொண்ணு சொல்லுது, அண்மை காலத்தில் பாரதி மகாகவி பாரதி எங்கள் பேரொலி பற்றி எங்களுக்கு நிறைய அதை சொன்னதே நீங்கள் தான் அப்படிங்கிறா. அந்த மகாகவி அப்படிங்கிறதுல பல பரிமாணங்கள் அடங்கியுள்ளது. நீங்கள் என்னது பரிமாணங்கள் அடங்கியுள்ளதை நீங்கள் அதில் மறைந்துள்ளது எங்களுக்கு அடிக்கடி நீங்கள் கூறுவீர்கள். அண்மை காலமாக பாரதியினுடைய இப்போ அண்மையில் என்ன பண்ணுதுன்னா, பாரதியின் இதழியல் பணியை பற்றி பல நூல்களை படித்து வருகிறேன். இதை தங்களிடம் பகிர்ந்து கொள்ளவே இந்த மின்னஞ்சல் அப்படின்ட்டு சொல்லுது. ஆம் அப்பா அப்படின்ட்டு சொல்கிறார். நீங்கள் கூறியது போல பாரதி கவிஞர் மட்டுமல்ல, சிறந்த பேச்சாளர், பாடகர், கட்டுரையாளர், கதையாசிரியர், மொழிபெயர்ப்பாளர், அரசியல் அறிஞர், ஆன்மீகவாதி, இவை அனைத்திற்கும் மேலாக சிறந்த இதழாளர் என்பதை அறிந்த பொழுது நான் பாரதியை எண்ணி எண்ணி வியந்தேன் அப்படிங்கிறார். என்ன அப்படின்னு சொல்கிறார். அப்படி அப்பா நீங்கள் கூறியது போல் பாரதி கவிஞர் மட்டும் கிடையாது, சிறந்த பேச்சாளர், அப்புறம் பாடகர், கட்டுரையாளர், கதையாசிரியர், மொழிபெயர்ப்பாளர், அரசியல் அறிஞர், ஆன்மீகவாதி, இது அனைத்திற்கும் மேலாக மிகச்சிறந்த எழுத்தாளர், இதை மன்னிக்கவும் இதழாளர் என்பதை அறிந்த பொழுது நான் பாரதியை எண்ணி எண்ணி வியந்தேன் அப்படிங்கிறார். மிகப்பெரிய இதழாளர் இருப்பா அப்படிங்கிறார். அப்பா எட்டயபுரம் சமஸ்தானத்தில் பணி கட்டுப்பாடிலிருந்து வெளியேறிய பாரதி மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளிக்கு தமிழாசிரியராக பணியில் சேர்ந்தார். அங்கிருந்து வெளியேறிய அவர் சுதேசமித்திரன் இதழில் உதவி ஆசிரியராக பொறுப்பேற்றார். பாரதியின் உலகளாவிய பார்வை கூர்மைப்பட இதழியல் பணியை தூண்டுகோலாக இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறார். இவர் சும்மா இல்லை, எட்டயபுரம் சமஸ்தானத்தில் இருந்து வேலை செஞ்சார். அங்கே பணியினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறினார். அங்கே கட்டுப்பாட இவருக்கு பிடிக்கல, போயிட்டார். அப்புறம் மதுரையில் நேராக போயிரு சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் என்ன பண்ணுறாரு, தமிழாசிரியராக அங்கே பணியில் சேர்க்கிறார். அப்புறம் அங்கிருந்து வெளியேறார். சுதேசமித்திரன் என்று சொல்லக்கூடிய இதழில் உதவி ஆசிரியராக என்ன பண்ணுறார், அங்கே பொறுப்பேற்று. பாரதியின் உலகளவிய பார்வை கூர்மைப்பட இதழியல் பணியை தூண்டுகோலாக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அந்த பாரதியின் உலகளவு பார்வை தான் அவர் இதழில் ஒரு ஆசிரியர் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவருடைய உலகளவான அந்த பார்வை தான் தூண்டுகோலாக இருந்திருக்க வேணும் அப்படின்னு சொல்லுது. சரி, இதழியல் துறைக்கு பாரதி வந்தது சாதாரண நிகழ்வாக இருக்கலாம். ஆனால் அதில் அசாதாரணமானவற்றை நிகழ்த்தி காட்டினார். சும்மா அவர் வந்தது வேணால் சாதாரண நிகழ்வாக இருக்கலாம், ஆனால் அதில் பல இதில் சாதிச்சு காட்டினார் அப்படிங்கிறது. அவர் சுதேசமித்திரன், சக்கரவர்த்தினி, இந்தியா, பாலபாரதி, அதாவது யங் இந்தியா அப்படின்னு, விஜயா, சூரியோதயம், கர்மயோகி பல இதழ்களில் ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் பங்காற்றி அவர் நாம் இதழாளராக கொண்டாட தவறிவிட்டோம் அப்படிங்கிறார். அவர் சொல்கிறார், நாம் அவரை இதழாளராக நாம் என்ன பண்ணணும், இவ்வளோவெல்லாம் பண்ணியிருக்கார் பாருங்க. சுதேசமித்திரன், சக்கரவர்த்தினி, இந்தியா, பாலபாரதி, விஜயா, சூரியோதயம், கர்மயோகி பல இதழ்களை நம்ம துணை ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. அப்படியேப்பட்டவரை நாம் என்ன பண்ணாமல் விட்டுட்டோம், ஒரு இதழாளராக கொண்டாட தவறிவிட்டோம் அப்பா அப்படின்னு சொல்லுது. பாரதி என்னும் போதெல்லாம் நாட்டின் முன்னேற்றத்தில் எனது பங்கும் இடம்பெற வேண்டும் என்ற உந்துதல் ஏற்படுகிறதுன்னு சொல்கிறார். அவருடைய வரிகளெல்லாம் அப்படியே படிக்கும் பொழுது, அப்படியே பார்க்கும் பொழுது இவருடைய அப்பா, அந்த பொண்ணு சொல்லுது, அப்பா அவருடைய வரிகளை எல்லாம் நான் அப்படி உற்று நோக்கும் பொழுது அப்படி பார்க்க, பாரதியை எண்ணும் போதெல்லாம் நாட்டின் முன்னேற்றத்தில் எனது பங்கும் இடம்பெற வேண்டும் என்ற உந்துதல் ஏற்படுகிறது அப்பா அப்படின்னு சொல்லுது. எனதுடைய பங்கும் என்னது, நாட்டுக்காக நாமளும் இது இப்படியெல்லாம் போல பண்ணிட்டு போயிருக்கிறாரு இந்த மனிதர். அப்போ நம்மளும் என்ன பண்ணோம், நம்மளுடைய பங்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு வெறி அதுக்கு வருது. அது படிக்க அந்த அளவுக்கு என்ன பண்ணுது, அப்படி சொல்கிறது. தன்னுடைய அப்பாவுக்கு இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா ஒரு கடிதம், அந்த கடிதத்தில் எழுதி இது வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கு சொல்கிறது. பாரதியினுடைய எப்படியெல்லாம் பாரதியாரை பற்றி நான் மகாகவி பாரதியார், அந்த மகாகவி அப்படிங்கிற அந்த பேரொழிலேயே பல பரிமாணங்கள் அடங்கியிருக்குதப்பா அப்படின்னு சொல்லுது.
பல பரிமாணங்களை அதுலேயே அடங்கி இருக்குதப்பா அப்படின்ட்டு சொல்லி. சரி, இதனுடைய தொடர்ச்சி பகுதியை நாம் அடுத்த பதிவில் காண்போம். நன்றி.